இந்த வீரபாகுவை சூரபத்மன் ஏளனமாக நினைத்தார். ஏன்னா வீரபாகு சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். ஆமா, சின்ன சிறுவனாக ஏளனமாக நினைத்து கோட்டையை விட்டு வெளியே போக சொல்லுகிறார். இப்ப எனக்குத்தான் மரணமில்லாத வரத்தை வாங்கி இருக்கிறேன். ஆமா, என்னை அழிக்க ஒரு சின்ன சிறுவனா முடியுமா? அவனால் முடியுமா? நீ போடா என்று சொன்னார். பொதுவாக இந்த தூது போகக்கூடியவர்களுக்கு கோபம் வரக்கூடாது. கண்டிப்பாக பொறுமை, என்னை போல கொஞ்சம் பொறுமை சக்தி இருக்கணும். ஏன்னா மகாபாரதத்திலே அப்படி கிருஷ்ணன் தூது போனார். துரியோதனை ரொம்ப அட்டகாசம் பண்றான். ஆனால் கூட அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நீ என்ன ஆடுன்னு ஆடு. அதே போல வீரபாகும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படி அந்த சூரபத்மன் வீரபாகு வெளியே போடா இருக்கிறார். அப்படி வெளியே போடா. ஆமா, வெளியே போடா. இவன் கடைசியில சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? என் பகவான் சாதாரண பகவான் அல்ல. அம்மா, என்னுடைய பகவான் சாதாரணப்பட்டவர் அல்ல. முருகப்பெருமான் குழந்தை இல்ல, சிவ அம்சத்திலே பிறந்தவன். அம்மா, அவர் குழந்தை போலதான் இருப்பார். ஆனா சக்தி ரொம்ப பெருசு. அவனுடைய சக்தி ரொம்ப பெருசு. அம்மா, அவனுடைய நாமம் ரொம்ப பெருசு. கண்டிப்பாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காதல் விழுந்தா கொஞ்சம் வாழ இந்த உயிர் வாழலாம் மண்ணில். அப்படி ஆனால் சூரபத்மன் கேட்டால் இல்லை. சூரபத்மன் அம்மா அழிவு நெருங்கும் போது கேட்க மாட்டான் அல்லவா? ஆனால் வீரபாகு என் பகவானை பற்றி எடுத்து சொல்லுகிறார். சரிதான். அவர் எப்படி சொல்லுகிறார்? எப்படி சொல்லுகின்றார் ஐயா? ஆறுமுகம் வருவார் கலையருக்க தலையருக்க ஆறுமுகம் வருவார். ஆறுமுகம் வருவார் தலையருக்க தலையருக்க ஆறுமுகம் வருவார். ஆறுமுகம் வருவார் தலையருக்க தலையருக்க ஆறுமுகம் வருவார். மேலுண்டு வினை இல்லை வினைகள் எல்லாம் வினைகள் எல்லாம் வினைகளும் தீர்த்தவரா. மேலுண்டு வினையும் இல்லை வினையும் இல்லை வினையும் இல்லை என் கொண்டு வருபவரா. ஆறுமுகம் வருவார் தலையருக்க தலையருக்க ஆறுமுகம் வருவார். ஓங்காரம் என்று சொன்னால் பயமும் இல்லை பயமும் இல்லை. ஓங்காரம் என்று சொன்னால் ஓங்காரம் என்று சொன்னால் பயமும் இல்லை பயமும் இல்லை. ஓங்காரம் என்று சொன்னால் ஆறுமுகம் வருவார் தலையருக்க தலையருக்க ஆறுமுகம் வருவார். சிவனுக்கு குருவாக சிவனுக்கு குருவாக 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 அமர்ந்தவன் வேலவனா. இப்ப சூரபத்மா இந்த ஆறுமுகத்தை லேசா நினைக்கிறார். ஆமா, அவர் உருவம் சிறுசுதான், சக்தி ரொம்ப பெரியதப்பா. இவன் அப்பனுக்கு குருவாய நின்றவன். ஆமா, சிவனுக்கு அவன் குருவா நின்றவன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால ஆறுமுகம் வந்து அவனால தாக்கு பிடிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஆனாலும் சூரபத்மன் நினைக்கிறார், சிறுவனாலே எனக்கு மரணம் கிடையாது. ஒரு சிறுவனால் எனக்கு மரணம் நிச்சயமா கிடையாது. போடா என்று வீரபாகு விரட்டி விடுகிறார். வீரபாகு தூது போய்விட்டு திரும்ப வருகிறார். நேராக வந்து முருகனிடத்திலே முறையிடுகிறார். அப்படி வீரபாகு சொல்லுகிறார், ஐயா ஐயா சூரபத்ம சொன்ன கேட்க மாட்டான். ஆமா, நான் சொல்லுகின்ற வார்த்தை ஒருபோதும் கேட்கவில்லை ஐயா முருக பெருமானி. ஏன்னா ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவனுடைய முன் வந்து நிற்கும் முன் செய்த வினை. ஆமா, அவன் அழிவு நெருங்குதுன்னு அர்த்தம். ஆமா ஐயா, அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். வீரபாகு படைக்கு புறப்படு, புறப்படுங்கள் யுத்தத்தை நடக்கட்டும், போர் யுத்தம் என்று போர் முழங்கியது. அப்படி போர் சங்கு முழங்கியது. அப்பொழுது முதல் போரிலே வீரபாகு படைத்தளபதியாக புறப்படுகிறார். அடேங்கப்பா, சபாஷ், பட தளபதியாக. வீரபாகு முருகனுடைய சேனாதிபதி. வீரபாகு வீரபாகு முன்னடக்க அதோ புறப்பட்டு வருகிறார். சபாஷ். யுத்தம் யுத்தம், போர் சண்டை. சண்டை பார்க்கட்டாமா? ஆமா, நடக்கட்டும் நடக்கட்டும் ஐயா. இப்படி வருகிறான் பாருங்க. இப்படி புறப்பட்டானே புறப்பட்டானே போர்முனைக்கு மன்னே பாகு வந்து வாரானே வாழை ஏந்தி வாரானே பாகு வந்து வாரானே வீரபாகு வாரானே போர்முனைக்கு வீரபாகு வீரபாகு வாரானே புறப்பட்டானே புறப்பட்டானே போர்முனைக்கு மன்னே போர்முனைக்கு வீரபாகு மன்னுடனே போர்முனையில் வாரா. வீரவேல் என்று சொல்லி வாராய என்று சொல்லி வாரா என்று சொல்லி வாருங்க என்று சொல்லி வாரா. வீரபாகு என்று சொல்லி வாராய வெற்றி வேலும் வீரவேலும் என்று சொல்லி வாரா. வீரபாகு வீரமுடனை எழுந்து ஓடி வாரா. வெற்றி வேலு வீரவேலு என்று சொல்லி வாரா என்று சொல்லி வாராய வீரமுடனை வீரபாகு எழுந்து ஓடி வாரா. இந்த வீரபாகு சத்தமிட்டு வருகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு, வீரபாகு முருகனுக்கு அரோகரா. வீரமுடனே வருகின்றன ஐயா. வீரபாகு படைத்தளபதியாகவும் அவனுடைய தம்பி வீரகேசரியோடு புறப்பட்டு வருகிறார். தாருகம் மலை தாண்டிதான் சூரனை கொல்ல முடியும். வீரபாகு இன்று நாரதர் கூப்பிடுகிறார். நீ உள்ளே நுழைய வேண்டுமானால் தாருகனை அழிக்க வேண்டும். எப்படி? அப்படி தாருகனை அழிக்க வேண்டும். தாருகனை லேசானவரா? அவனும் நிறைய வர வாங்கி இருக்கிறான். நிறைய வர வாங்கி இருக்கிறான். இந்த தாருகனை அழித்தால் மட்டுமே சூரனை கொல்ல முடியும். தாருகனை அழித்தால் மட்டும்தான் மகா சூரனை கொல்ல முடியும். ஏ தாருகா, வெளியவா என்று வீரபாகு சத்தம் வருகிறார். அடேங்கப்பா. அப்பொழுது வீரபாகு ரொம்ப குழந்தையாக தாருகனுக்கு நிற்கிறார். வீரபாகு குழந்தை எல்லாம் குழந்தைகளாம் சண்டைக்கு போட இல்லை. போடா, குழந்தைகிட்ட நான் சண்டைக்கு போக முடியுமா? முடியாதல்லவா. சண்டைக்கு போக முடியுமா? முடியாதல்லவா. வா வெளியே என்கிறான் வீரபாகு. சொல்லி சொல்லி பார்க்கிறா, கேட்கல. தாருகனுக்கு வீரபாகுக்கும் யுத்தம் ஆரம்பித்தது. அப்படி யுத்தம் ஆரம்பித்து விட்டது ஐயா. தாருகனுக்கும் வீரபாகு எப்படி நடக்கிறது? எப்படி எப்படி வில்லோடு வில்லும் மோத ஆண்கள் இங்கு தானும் ஐயோ ஐயோ என்று சொல்லி ஐயோ ஐயோ என்று சொல்லி இரவாக வரையா.
இப்போ சண்டை யாருக்கெல்லாம்? வீரபாகும் தார்கனுக்கும் பயங்கர யுத்தம். யுத்தத்துல வீரபாகு முன்னால